சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் ட்ரை ஃப்ரூட் ரோல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ட்ரை ஃப்ரூட் ரோல் செய்யலாம். அதுக்கு ஒரு பேன்ல நெய் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கின பாதாம் 1 கப் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நட்ஸை வறுத்து நம்ம ட்ரை ஃப்ரூட் ரோல் செய்யும் போது அதனால கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் கெட்டு போகாது. அதுக்காக 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்ததான் நெய் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய முந்திரி 1 கப். இதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையுமே மிதமான சூட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. பிஸ்தா 1 கப் நறுக்கியது சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பிஸ்தாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்ததாக ஒரு பேனில் சர்க்கரை 1 கப் 200 கிராம், அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா கலரி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்துருக்கு. நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்துருக்கும். நறுக்கின டேட்ஸ் 1 கப் சேர்த்துட்டு இதோடு நல்லா கலந்து விட்டுருங்க. டேட்ஸ் கொஞ்சம் கரைஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுத்ததான் இதில் காய்ந்த திராட்சை நறுக்கியது 1 கப் சேர்த்துட்டு இதோடு கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வறுத்து வச்ச பாதாம், வறுத்து வச்ச முந்திரி, வறுத்த பிஸ்தா, இதில் 1 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுக்கிறேன். மீதி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதோடு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா தேன் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நெய்யெல்லாம் நல்லா உருகி இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுங்க. அடுத்தது ஒரு ட்ரே மேலே லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் நெய் எது வேணாலும் தடவிக்கலாம். நம்ம ரெடி பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சுருங்க. கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நெய் தடவிருக்கோம். எல்லாத்தையுமே ட்ரேக்கு மாற்றிட்டு கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு இதை உடனடியாக பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப சூடாக இருக்கும் போதே இதை ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆறிடுச்சுன்னா ஷேப் வராது. இந்த மாதிரி ஒரே சைஸில் இதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேலே இன்னும் கொஞ்சம் போல் கசகசாவை தூவி விட்டுருங்க. பிஸ்தாலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதையும் இது மேலே இப்படி தூவி விட்டுருங்க. மறுபடியும் ஒரு தடவை இதை ரோல் பண்ணி விட்டுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1 ஹவருக்கு இதை நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் கட் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஷேப் கிடைக்கும். அதுக்காக 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப நல்லா ஆறிடுச்சு. இதை சின்ன சின்ன பீஸஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸ்களையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ரை ஃப்ரூட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் ரோல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இதை செய்யறதுக்கு கூட குறைவான டைம் தான் எடுத்துக்கிச்சு. கிட்ஸெல்லாம் ட்ரை ஃப்ரூட் சாப்பிடாதப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனம் சுயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.